கோத்தபாய ராஜபக்ச இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நிறைவடைந்ததன் பிற்பாடு பிள்ளையான் குழுவினரை சந்தித்திருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது சட்டமா அதிபர் திணைக்களத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இனிய பாரதி அதற்கு சாட்சி வழங்கியிருக்கிறார். அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கா தொடர்பான வழக்கு விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. சட்டமா அதிபர் திணைக்களம் இன்னும் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. இவை தொடர்பான குற்றப்பத்திரிகை இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை. இவற்றின் பின்னணிகள் தொடர்பாக ஆராயப் போகிறோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களேன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளிக்குள் வாருங்கள். உங்கள் பலருக்கு தெரியும், இந்த கோத்தபாய ராஜபக்ச ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று அசாத் மௌலானா சாட்சியம் வழங்கியிருக்கிறார். சேனல் போ நிறுவனத்துக்கு அசாத் மௌலானா வழங்கிய சாட்சியத்தின் அடிப்படையிலே பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அசாத் மௌலானா இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு சென்று அவரிடம் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட சாட்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலையில் கோத்தபாய ராஜபக்ச அதிலே பெயரிடப்பட்டு அவருக்கான பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது. தான் கைது செய்யப்படுவேன் என்பதை கருத்திலே கொண்டு கோத்தபாய ராஜபக்ச தான் பயங்கரவாத தடை திட்டத்திலே கைது செய்யப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு ரிட்மன் ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருந்ததன் காரணத்தினால் இந்த விசாரணைகள் வழக்குகள் தொடர்பான பிரச்சனை கவனிக்கப்படாமல் போயிருந்தன. ஊடகங்களும் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பல்வேறுபட்ட செய்திகள் அவற்றின்பால் மறைக்கப்பட்டிருந்தன. அங்கே என்ன இடம்பெற்றது, என்ன வகையான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவராமலே போயிருந்தன. காரணம், இந்த நீர்கொழும்பு பதட்டம் காரணமாக. இப்பொழுது ஒரு விடயம் பேசப்படுகிறது, இந்த வழக்கு விசாரணையை திசை திருப்புவதற்காகத்தான் நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. சரி, அது அப்படி இருக்கின்ற வேளையிலே கோத்தபாய ராஜபக்ச இவர்களை தனக்கு தெரியாது என்று தெரிவித்திருந்தார். அதாவது இந்த பிள்ளையான் குழுவில் இருக்கின்ற அசாத் மௌலானா மற்றும் பிள்ளையான் குழு கருணா குழுவில் இருக்கின்ற எந்த ஒரு நபர்களையும் தங்களுக்கு தெரியாது என்பது போன்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் உங்களுக்கு தெரியும், பிள்ளையான் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். இனிய பாரதி கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் பல இருந்தாலும் கூட இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு இவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறுபட்ட கொலைகளோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் அண்மையிலே உங்களுக்கு தெரியும், பிடிஏ சட்டத்திலிருந்து அவர் வெளியெடுக்கப்பட்டு சாதாரண சட்டத்துக்கு மாற்றப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற வழியில் ஏதோ ஒரு விடயம் இனிய பாரதியால் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்ற விவரம் மட்டுமே எங்களால் ஊகிக்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. ஆனால் அது என்ன விடயம் என்பதை புரிந்து கொள்ள யாராலும் முடியவில்லை. ஆனால் சட்டமா அதிபர் திணைக்களம் இப்பொழுது சமர்ப்பித்திருக்கின்ற ஒரு சமர்ப்பணத்திலே ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றதன் பிற்பாடு தான் மெரிகானாவில் இருக்கின்ற கோத்தபாய ராஜபக்சவின் வீட்டுக்கு தான் அழைக்கப்பட்டதாகவும், திருக்கோவிலில் இருந்து தான் மெரிகானா பகுதிக்கு, அதாவது கோத்தபாய ராஜபக்சவின் வீடு அமைந்திருந்த பகுதிக்கு தான் அங்கே வருகை தந்த வேளையில் அங்கே ஏற்கனவே வருகை தந்த அசாத் மௌலானா இருந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கான ஆணையை பிறப்பித்திருக்கிறார் யார் என்று சொன்னால் ஹபில ஹெந்தவிதாரண. இனிய பாரதியை தொடர்பு கொண்ட ஹபில ஹெந்தவிதாரண நீங்கள் மெரிகானாவில் சென்று கோத்தபாய ராஜபக்சவை சந்தியுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இவர் அங்கே வந்த வேளையில் பிரசாத் மற்றும் பிள்ளையானின் சகோதரர்கள் போன்றவர்களோடு அசாத் மௌலானா ஏற்கனவே கோத்தபாய ராஜபக்சவின் வீட்டில் இருந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னரும் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலின் பிற்பாடும் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பின் போது அசாத் மௌலானா கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே கோத்தபாய ராஜபக்ச தரப்பு தனக்கு இந்த அசாத் மௌலானா எனப்படுபவர் யார் என தெரியாது என்று தெரிவித்த அந்த கருத்தை இனிய பாரதி வாக்குமூலம் அளித்து பொய்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிள்ளையானின் சகோதரரும் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த பிரசாந்தன் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார். எனவே இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான இழப்புகள் தொடர்பான விவரங்கள் பேசியிருக்கிறார்கள் என்றும், அதற்கு முன்பதாக சந்திப்பின் போது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான எப்படி நடத்துவது, யார் நடத்துவது, எங்கெங்கு நடத்துவது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விவரிப்புகள் கோத்தபாயவால் விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே அசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்களுக்கு சாட்சியாக இப்பொழுது இனிய பாரதி வழங்கியிருக்கின்ற அந்த சாட்சியம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சட்டமா அதிபர் திணைக்களம் அந்த சான்றை மன்றிலே சமர்ப்பித்திருக்கிறது. எனவே
எனவே கோத்தபாய ராஜபக்ச இந்த வழக்கிலே இப்பொழுது சிக்கிப்போய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை, தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுக்குமோ அல்லது பிள்ளையானுக்கோ அசாத் மௌலானாவுக்கோ இனிய பாரதிக்கோ தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்வது இப்பொழுது பொய்ப்பிக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறது. எனவே கோத்தபாய ராஜபக்ச இனி கடவுளால் தான் காப்பாற்ற முடியும் என்கின்ற நிலைமை இப்பொழுது வந்திருக்கிறது. இவை ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த வேளையில் மைத்ரி ரணில் விக்ரமசிங்கா மற்றும் ரணில் விக்ரமசிங்கா ஆகியோர் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். பெரும்பாலும் இன்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் இவர் தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால் கடந்த வழக்கின் போது உங்களுக்கு தெரியும், மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மன்றிலே தெரிவித்திருந்தார், அடுத்த தவணையின் போது இவர் தொடர்பான குற்றப்பத்திரிகை மன்றில் தாக்கல் செய்யப்படும் என்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைய தினம் திலீப பீரிஸ் மன்றுக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சட்டமா அதிபர் திணைக்களம் மேலதிகமான காலம் வேண்டும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்கா மேலும் திகதி நீடிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதிக்கு இவரது வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே ரணில் விக்ரமசிங்கா தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் முடிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கே பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 166 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த செலவுகளில் பெரும்பான்மையானவை போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்கா தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பிரித்தானியாவில் இருக்கின்ற இவர் அழைத்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த பல்கலைக்கழகம் இவர்களுக்கான போக்குவரத்து சேவைகள் யாவற்றையும் இலவசமாக வழங்கியிருக்கிறது என்பது விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற வகையில் எங்கே போக்குவரத்துக்கு இவர்கள் அதிகப்படியான பணத்தினை செலவழித்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. அரச நிதியில் 166 லட்சம் ரூபாய் பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாகத்தான் ரணில் விக்ரமசிங்கா விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த நிலைமையில் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை முடித்துவிட்டு ரணில் விக்ரமசிங்கா வெளியேறும் போது அவரை வீடியோ எடுக்க வேண்டாம் என்பது போன்று ஊடகவியலாளர்கள் மிரட்டப்பட்ட சம்பவம் ஒன்று இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்திலே காத்திருந்திருக்கிறார்கள். வழமையாக அவ்வாறு தான் ஊடகவியலாளர்கள் காத்திருந்து செய்திகளை சேகரிப்பது வழமையாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் ரணில் விக்ரமசிங்காவை வீடியோ எடுக்க வேண்டாம் என்று அவரோடு இருந்த நபர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிப்புக்கு விடப்பட்டிருக்கின்ற ஒரு இடையூறாக பார்க்கப்பட்டிருப்பதாக ஊடகவியலாளர்கள் தரப்பிலே இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலில் இன்றைய தினம் ஒரு பெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலே 600 பக்கத்துக்கும் மேற்பட்ட ஒரு அறிக்கை ஒன்றினை இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற ரிட் மனு தொடர்பாக அவரது சார்பிலே ஆஜராகி இருக்கின்ற சட்டத்தரணிகள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இடம்பெற்ற மேலதிக தகவல்கள் பலவற்றை இணைத்து 600க்கும் மேற்பட்ட கோப்புகளை இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடல்நல கோளாறு காரணமாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற சுரேஷ் சலே எதிர்வருகின்ற 10ஆம் திகதி இவர் தொடர்பான வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்ற நிலையிலே இவ்வாறான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அறிக்கையிலே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாகவும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய மூத்த பல அதிகாரிகள் செய்த பல்வேறுபட்ட தகவல்கள், மறைக்கப்பட்ட பல்வேறுபட்ட உண்மைகள் இவற்றில் அடங்குவதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும், சுரேஷ் சலே இந்த காலகட்டத்திலே புலனாய்வு பிரிவிலே கடமையாற்றியிருந்திருக்கிறார் என்றும், எனவே அப்பொழுது இடம்பெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள், மறைக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த அறிக்கையிலே இடம்பெற்றிருக்கின்றன என்றும், யார் யார் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றும், யார் இதற்கு மூல காரணமாக இருந்தார்கள் என்பது போன்றது பல்வேறுபட்ட காலகட்டங்களிலே மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அதிகாரிகளால் தெரியாமல் மறைக்கப்பட்ட பல்வேறுபட்ட உண்மைகள் இந்த 600 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையிலே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஜனக பெரகரா முன் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் இரகசிய போலீஸ் ஆகியோர் அளித்த பல்வேறுபட்ட பேட்டிகள், ஜனாதிபதி ஆணைக்குழு முன் அளிக்கப்பட்ட பல்வேறுபட்ட சாட்சியங்கள், அவற்றிலிருந்து மறைக்கப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சலேயால் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த 600 பக்க அறிக்கையிலே
யார் இதற்கு பொறுப்பு என்கின்ற அந்த விவரம் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னர் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட மூத்த அதிகாரிகள் வேண்டுமென்றே விசாரணையை திசை திருப்பிய விதமும், அதன் பிற்பாடு இந்த விசாரணைகள் மந்தகதியில் சென்றதையும், இது யாரோ ஒரு தேவைக்காக இந்த விசாரணைகள் திசை திருப்பப்பட்டு அல்லது மறைக்கப்பட்ட பல்வேறுபட்ட சம்பவங்களும் இவற்றிலே எடுத்துக்காட்டப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே பெருமதிப்புக்குரிய கர்தினல் மல்கம் ரஞ்சித் அளித்தார் என்று சொல்லப்படுகின்ற சாட்சியம் அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வேளையில் கர்தினல் மல்கம் ரஞ்சித் எந்த விதமான அரசு செல்வாக்கும் இன்றி இந்த விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று அவர் தனது சாட்சியத்திலே தெரிவித்திருக்கின்ற வேளையிலே இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்று பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அரசியல் செல்வாக்கால் இந்த விசாரணை திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறதா, அல்லது நீதிமன்றங்களை விமர்சிக்கின்ற பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது முன்னாள் அரசியல்வாதிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக மன்றிலே பல்வேறுபட்ட விவாதங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. சிலை எடுத்திருக்கின்ற இந்த முடிவு ஒரு தனிப்பட்ட மனிதனின் முடிவு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கும் என்பது போன்றும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கங்கள், பௌத்த பீடங்கள் பல இந்த வழக்கு விசாரணையிலே தாங்கள் தலையிட வேண்டும் என்பது போன்று தெரிவித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே மனுக்கள் பல தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட பௌத்த பீடங்களைச் சேர்ந்த பல்வேறுபட்ட பீடாதிபதிகளும் இந்த வழக்கில் தலையிடுவதற்கு அனுமதி கோரியிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பௌத்த சமயத்தை போதித்து வருகின்ற இந்த பீடாதிபதிகள் எதற்காக இந்த வழக்கிலே தலையிட விரும்புகிறார்கள் என்று இதுவரை தெரியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க ஆலயம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே யாரோ ஒரு தேவைக்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்பது இன்னும் ஒரு சில விசாரணைகளிலே தெரியவரும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.